அரசியலமைப்பு சட்டத்தின் வரையறைகளை தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் மீறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு, வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மதுரையில் ஆளுநர் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாக ஆட்சி நிர்வாகத்தில் கவர்னர் அர்லேக்கர் மூக்கை நுழைப்பது கடும் கண்டனத்திற்குரிய செயல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் பொறுப்பு கவர்னர் ஆளுநர் அர்லேக்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் வரையறைகளை மீறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இதுபோன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்தால் ஆளுநர் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொறுப்பு ஆளுநருக்கு பொறுப்பு இருக்க வேண்டாமா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி எழுப்பும்படி அவரது செயல்பாடுகள் அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். மேகதாது அணை திட்ட அறிக்கையை தயாரிக்க கர்நாடகாவுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததை எதிர்த்து பொறுப்பு ஆளுநர் வாய் திறப்பாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாத்து வருவதாகவும், தமிழ்நாட்டின் இறையாண்மைக்குள், நிர்வாகத்திற்குள் ஆளுநர் தலையிடுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அமைச்சர் வன்னியரசு குறிப்பிட்டுள்ளார்.